Hello viewers, welcome to Samix Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறை: ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே 2 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகினதுமே 2 பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் 3 ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு திரும்பியும் நைஸாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சோம்பு நல்லா ஃப்ரை ஆனதுமே 3 பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருந்தேன். இப்போ அதை இது கூட சேர்த்துட்டு அப்படியே ஒரு பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி அதோட கலர் மாறினதுமே உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. திரும்பியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு திரும்பியும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதே நேரத்தில் கலரும் நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே 3 தக்காளியை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டை இதுக்குள்ளே போட்டு திரும்பியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு திரும்பியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா கொதிச்சு வருது. இது லேசாக கிண்டி விட்டுட்டு 1 பேக்கெட் ஆஃப் மஷ்ரூமை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை இது கூட சேர்த்துட்டு இந்த மஷ்ரூம் பீசஸை மசாலாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நம்ம மஷ்ரூம் வெந்ததுக்கான அடையாளம் என்னென்னா, தண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வெளியே விட ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இது கூட நான் 10-15 முந்திரி கூட 2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கசூரி மேத்தி மட்டும் கையில் எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு நறுக்கிய கொத்தமல்லி இலையை மட்டும் சேர்த்துட்டு இறக்கிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சுவையான மஷ்ரூம் கிரேவி தயார். இந்த மஷ்ரூம் கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, பூரி, நான், கீ ரைஸ் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. ஏன் தோசைக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.